என்ன பண்ணி காலையில் பாத்திரம் இவ்வளோ குமிஞ்சு கிடக்கு? காலையில் இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு, ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்ருக்கு. இப்போ தான் பாத்திரத்தை வளர்க்கணும். ஏன் மக சாப்பாடா? கீரை சாதம் வச்சுட்டு மீதி போடு. இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் சூப்பரான சமையல், எனக்கு பிடிச்ச சமையல். கஞ்சியை தாளிக்க போகிறேன், கருவாடை வதக்க போகிறேன். ஆமாம், கஞ்சி புளிஞ்சு வச்சிருக்கேன், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். இந்த இதை மட்டும் தாளிச்சிட்டோம்னா இது பண்ணிடலாம். இது வெந்நீரில் தான் போட்டு ஊற வச்சிருக்க? சும்மா தான் போட்டேன் இப்போ அவசரத்துக்கு. சும்மா அவசரத்தை போட்டு சரி. சும்மா போடலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. வெந்நினா சக்குன்னு சாஃப்ட் ஆயிரும். அப்படியே முழுச போடுறது தானே பிக்கோ? ஆமாம், இந்த சிசர் இந்த இதெல்லாம் வெட்டிக்கிடுவோம், செதில் எடுக்கணும்ல அதுக்காகவா? நகர கருவாடுங்க எங்கள்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு மெசேஜ் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஆமாம், அதனால டென்ஷன் ஆகாதீங்க, எங்களுக்கும் டென்ஷன் ஆகுது ரிப்ளை பண்ண முடியலன்னு. முடியல, வரிசையாக தானே வரணும், வரிசையாக மெசேஜ் ரொம்ப கிடக்குங்க. மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே கால் வருது, ஒரு கால் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கால் சைடில் வருது. என் கால் எடுக்கல, அது கார்டு எடுக்கலன்னு ஏதாவது சொல்கிறாங்க, என்ன பண்ணேன்னு தெரியல. வேண்டாம், உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி லைவாக காமிக்க எவ்வளோ மெசேஜ் கிடக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல. மெசேஜ் இப்போ 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், கீழே இருக்குல்ல, அது என்னது, கீழே இருந்து மெசேஜ் பண்ணுவோம். ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட. இந்த பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துட்டுருக்கு. அதான் ஃபோனும் வரும், காலும் வரும். இன்னைக்கு காலையில் மட்டுமே நம்மளுக்கு 23 கால் கிட்ட கிடக்கு. கீழே போய் எஸ்டர்டே நேற்றுள்ள 4 மணி மேலே மெசேஜே இப்போ தான் வருது. அப்படியா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு மெசேஜ் வரும். இவ்வளோ மெசேஜ் கிடையாது. என்ன ஆகுனா சிம்பிள் ரெட் கலரில் காமிக்கு ஏதோ. அதுதான் சொன்னல, அங்கே வாட்ஸ்அப் எரர் காட்டுதுன்னு. ஓ, அந்த எரர்னாலையா? ஐயோ, அங்கே பாருங்க, எல்லாம் எவ்வளோ மெசேஜ் கிடக்கு. எல்லாத்துக்கும் நாங்கள் 1 by 1 தான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோமா, அதனால் நம்மளுக்கு இது பண்ண முடியல. ஆனால் ரிப்ளை வந்துடும், கொஞ்சம் லேட் வந்துடும் உங்களுக்கு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இப்படி 1 by ரொம்ப மெசேஜ் கிடக்கிறனால ஒவ்வொருத்தங்களுக்காக தான் நம்ம மெசேஜ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பாருங்கள், பச்சை கலர் எந்த அளவுக்கு தெரியுதுண்டு. இன்னும் நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். லைவாகவே உங்கள்கிட்ட காமிக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. எதுவுமே நான் கட் பண்ணவே இல்லை. இடையில ஃபோன் வேறு வரும், அதையும் பேசணும், இதையும் பார்க்கணும். ஃபோன் கால் எடுக்கிறதா, பேசுகிறதா, வாட்ஸ்அப் கால், நார்மல் கால் எல்லாமே வருது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்குமோ அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் மெசேஜ் எத்தனை மெசேஜ் வந்துருன்னு காமிக்காது. என்னன்னா அது 1000க்கு மேலே போயிட்டு 999 காட்டிச்சா என்ட்ரு. இல்லை, நான் எடுக்கும்போது உள்ளே நீ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், 1000 காமிக்கல. இருங்க வர்றேன். இப்போ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்தால் கூட காமிச்சிடும். இத்தனைக்கும் இந்த ஃபோனே ஹேங்க் ஆகுதுங்க, பயங்கரமாக ஹீட்டு. S23 இந்த ஃபோன் நான் வாங்கும்போது எடுத்தேன். மெசேஜ் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இவ்வளோ மெசேஜையும் 100 மெசேஜில் பார்த்தாலும் தெரியும். நாங்கள் சிஸ்டத்தில் பார்ப்போம் எத்தனை மெசேஜ் கிடக்கு அப்படிங்கிறது. இன்னும் ரெஸ்பான்ஸ் வேறு வருது, கொஞ்சம் கோவப்படாதீங்க. இப்போ 9 மணிக்கு ஆள் வந்துடுவாங்க, அவங்க தான் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, நான் போய் சமைச்சிட்டு இன்னும் வேலைகள் கிடக்கு நமக்கு ரொம்ப. என்னவா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய்னு போட்டோன்னா ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கில் அந்த 1/2 கிலோக்கான ரேட்டில் இருக்கும். நீங்கள் என்ன கருவாடுங்கிறத அதிலே பார்த்துட்டு செலக்ட் பண்ணி அதில் வச்சுருங்க. இல்லைன்னா எவ்வளோ வேணுங்கிறத அளவை சொல்லி அதில் போட்டுருங்க மெசேஜை. நான் அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் எல்லாம் அனுப்பி வைக்கேன், சரிங்களா? உடனே வரலன்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கீங்க. நம்மளா இருந்தாலுமே அதே மாதிரி தானே சொல்லு. மெசேஜ் காசு அனுப்புனவங்களும் இருக்காங்க, ஸ்கேனர் அனுப்பி விட்ருவேன். இப்போ அமௌண்ட்டு கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கேனர் அனுப்பி விட்ருவோம். அவங்க மறுபடியும் அந்த 1000க்கு பின்னாடி தானே வருவாங்க. அதனால் உடனே பார்க்கலையேன்னு அது ஒரு இது இருக்குது. 1000 ஒரு 1000 இல்லை, அது 1000க்கு மேலே 2000 கூட இருக்கலாம். அப்படி அந்த கணக்கு. ஏன்னா எங்களுக்கு 999 மட்டும் தான் காமிக்கும் மெசேஜ். 999 ப்ளஸ்ன்னு மட்டும் காமிச்சிடும். எனக்கு 99+ வந்த பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நல்ல வேலை, மெசேஜ் கொஞ்சம் 100 மெசேஜ் முடிச்சாச்சு. 90 வந்த பிறகு சந்தோஷமாக இருக்கும். 90 கண்ணில் தெரியுதே அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆர்டர் போடுறீங்க சந்தோஷம். பட் ரிப்ளை மட்டும் எங்களால் உடனே பண்ண முடியல, அது வருத்தமாக இருக்கும். அதுதான் ரொம்ப இப்போ காலை சாப்பாடு முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு ஆர்டர் எடுக்கணும், மேலே போய் பேக் பண்ணணும். அதனால் இவ்வளோ பேர் இருக்கறனால எல்லாத்துக்குமே ஒரே நாளில் கொரியர் போட முடியாது. அதனால தான் 1 நாள் 2 நாள் ஆகும் கொரியர் போட. அப்புறம் பார்த்தா நமக்கே தெரியாதுல்ல கருவாடு அளவு எவ்வளோ மெசேஜ் வருங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எடுத்து ஸ்டாக்கும் வைக்க மாட்டோம். நான் ஒரு 50 கிலோ 100 கிலோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அன்னன்னைக்கு நாங்கள் அனுப்பிட்டே இருக்கோம். காசை வாங்கிட்டு நாளைக்கு அனுப்புகிறோம்னு சொல்லிடலாம்.
நமக்கு வந்து அது இல்லை. கெட்ட நம்ம ஏதோ ஒரு கணிப்பில் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கே இல்லாமல் போயிடுது கொஞ்சம். அதேதான். மறுபடியும் அது காய போட்டு அதுவும் சில பேருக்கு டென்ஷன் ஆகுது. ஒருத்தங்களாம் போட்டுட்டாங்க, உங்கள்கிட்ட கருவாடு வாங்கி சாப்பிட்ற ஆசையே போயிரும் போலன்ட்டாங்க ஒருத்தங்க மெசேஜில். கோவப்படாதீங்கக்கா, கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க. நல்ல கருவாடை கொடுக்கணும், அதுக்காண்டி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா தான் மொத்தமாக ஸ்டாக்கை எடுத்து வச்சு ஒரே இதாக கொடுத்துடலாம். ஆளு நிறைய கிடையாது நமக்கு. நம்ம எத்தனை ஒரு 3 பேரா 4 பேரா 4 பேர் இருக்கும். அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. பேக்கிங் எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணேன். 2 மணி 3 மணிக்கு கொரியர் வண்டியும் வந்துடும். சீக்கிரம் வண்டி வந்துடும். அதனால அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ வரைக்கும் பேக் பண்ணி அனுப்ப முடியும். நாங்கள் இன்னைக்கு கொரியர்னா இன்றைக்கி நாங்கள் அனுப்பிவிடணும்னு தான் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பாக்ஸை போட்டுட்டு நாளைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணால் நாங்கள் எப்போனாலுமே பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஆமாம், அப்படியும் நாங்கள் பண்ணலை. அதனால் கொரியர் வண்டிக்காகவே வேகமாக எவ்வளோ போட முடியுதோ போடுங்க ஸ்பீடாக்கி விட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் கருவாடெல்லாம் திடீர்னு இன்றைக்கெலாம் போட்டு கடலுக்கு போகலை. அப்படி ஒரு 2 நாள் போகுது, 2 நாள் போக மாட்டேங்குது. நம்ம இருக்கிறப்ப அந்த கொஞ்சம் கருவாடை எடுத்து பண்ணுறோம். சரியான வர்றோம் காற்று. ஏன்னா கடலுக்கு போனால் தான் மீன் வரும். அன்னைக்கு எடுத்து நம்ம ஊற வச்சு நம்ம காய போட்டு கொஞ்சம் காயணும். ரொம்ப ஈரமாகவும் அனுப்ப முடியாது. கொஞ்சம் பதமான கருவாடு தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஈரமான கருவாடு கிடையாது, கொஞ்சம் பதமாக இருக்கும். 4 நாள் 5 நாளைக்கு மேலே ஆனால் தான் ரொம்ப காஞ்சிரும். அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஒரு நாள் ஊற வைப்போம், 2 நாள் காய போடுவோம், அப்படியே எடுத்து உங்களுக்கு அனுப்புவோம். அந்த காய் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் எங்கள் கருவாடை பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருந்து தொழில் உரிச்சாலுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கருவாடோட மகிமை. இருக்கிற பிஞ்சு போன நஞ்சு போனதை எடுத்து வந்திருக்கு எங்களுக்கு. நல்ல கருவாடை அங்கே போடணும்ல, பிஞ்சதில் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா நொறுங்கி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது முழுசாக கிடக்கு. நான் எங்கிட்ட பிஞ்சு தலை பிஞ்சது வால் பிஞ்சதையும் தூக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கும். நகர கருவாடெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வாண்டடாக நான் கேட்டு இன்னைக்கு நகரையே வச்சிரும் வரணும் அப்படின்ட்டேன். எத்தனையோ கருவாடு இருக்குது, எத்தனை தடவைனாலும் நகரம் தான் வைக்கலாம். எப்பயுமே நகரம் தான் நமக்கு. எனக்கு பிடிச்சதே எதுதாங்க. நல்ல மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா உப்பு இருக்குமா, அடி போலியாக இருக்கும். இங்கே என்ன கருவாடெலாம் இருக்குது நம்மகிட்ட? எங்கள்கிட்ட வந்து நகரம் இருக்குது, சாவாலை இருக்குது, கோவானி தில்லி இருக்குது, கருப்பு நெத்திலி இருக்குது. இவ்வளோ தான் கருவாடு. வஞ்சரம் கருவாடு இருக்காங்க. வஞ்சரம் எடுக்க முடியும். என்ன விலை தெரியுமா அது? அப்போ அந்த விலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட்காங்களே மீனோட விலைகள் வந்து டாப் ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க. நமக்கு அது நினச்சா ஐயோ எவ்வளோ விலை நினச்சில்ல. இந்த விலையே எங்களுக்கு அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் மாதிரிலாம் இப்போ மீனோட விலைகள் கிடையாதுங்க. இப்போ வந்து மீனோட விலைகள் டாப்பில் போயிட்டு இருந்தாங்க. மீன் அவ்வளோ வரமாட்டேங்குது. மீனும் வரமாட்டுக்கு, டீசல் விலை, இந்த பெட்ரோல் விலையெல்லாம் கூடுறதுனால மீனோட வாங்குறதும் மக்களும் அதிகமாயிட்டாங்க. மீன் வாங்குறதும் இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறனால மீனோட விலைகள் அதிகமாகிடுது. கருவாடு நம்மளுக்கு வந்து போடும்போது வந்து கருவாடோட ரேட்டும் அதிகமாகிடுது. ஏன்னா பச்சையில் எடுத்து காயம் போடும்போது வந்து ரொம்ப பிடிக்குது. பாத்திரம் எப்படி கிடக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இந்த சமையல் பண்ணிட்டு மொத்தமாக விலைக்கு போட்டு போக வேண்டியது. அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. அடுப்பை போட்டு வச்சாச்சு. ஆமாம், கொஞ்சம் தாளித்து வச்சிட்டோம்னா கருவாடு அங்கே வதக்கலாம். தேங்காய் எண்ணெயா? சாதா எண்ணெய். சாதா எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய் அதெல்லாம் சாதா எண்ணெய் ஊற்றி இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதை கருவாட்டையா? ஆமாம், மொத்தமாக வறுத்துருமா? தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது எனக்கு. பொதுவாமா தெரிஞ்சா தெரிஞ்சிச்சு தெரியும் அப்படிமே, தெரியலைன்னா தெரியலன்னு தான் சொல்ல முடியும். கடுகு தாளிக்கிறதுக்கு, கஞ்சி தாளிக்க. இதுக்கு வத்தலாம், இதுக்கு மட்டும் வத்தல் அதிகமாக வர்ற, அப்போ கருவாடு வத்தல் கம்மியாக வரும். கஞ்சி நிறையா இருக்குது, கருவாடு கொஞ்சமாக இருக்குது, தெரியலையா? வெட்டி போட்டேன். எவ்வளோ விதை வருது. அம்மா இதுவே உரைக்கும் வாய்க்குள்ள போய். எவ்வளோ வெங்காயம்? ஆடு நல்லா இருக்கு. இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கலாம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். அடி கஞ்சை தட்டிட வேண்டியதான். தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு வச்சுக்கணும். தண்ணி இருந்தால் சொதன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அது குழஞ்ச அது தயிர் சாதம் குழஞ்ச மாதிரி இருக்கும். இதில் இப்படி புளிஞ்சதுனால தயிர் இருக்காது, உப்பு இருக்காது. கொஞ்சம் உப்பு போட்டு
இந்த கஞ்சி சூடாகிற வரைக்கும் கிண்ட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி. ரெடி. சூப்பராக பார்க்க அழகா என்னது அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிதாங்க வச்சு சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக. சின்ன பிள்ளை உங்கள் அம்மா இதை கொடுக்கும்போது நீ திங்கல தின்பேன், அவன் எரிச்சப்பட்டான். இப்போ திங்கன்னு ஆசைப்படுறோம்ல. இன்னைக்கு என்ன என் மகன் கஞ்சி குடிச்சா அதிசயமா இருந்துச்சு. குடிப்பா, எப்பமாவது குடிப்பாள. அதுலேயே வெறும் கஞ்சி குடிச்சிட்டு போகுது. வெறும் கஞ்சியும் கடலை என்ன பண்ணன்னு தெரியல. காலையில சரி கஞ்சி கிடந்தது, வா ஒரு கொஞ்சம் குடி. நமக்கு வேலை மிச்சம் தானே. அதேதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் முத்தியாபுரம் சைடு, எங்கள் ஏரியா வந்து கிருஷ்ணா நகர், இது சரௌண்டிங்கில் வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆள் தேவை, அது பெண்கள் தான் தேவை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீடு தெரிஞ்சிருந்தா வாங்க. என்ன இருக்கணும் இல்லைன்னா கம்பெனி நம்பருக்கும் கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னா எந்த வேலைக்கு? கருவாடு வீட்டு வேலைக்கெல்லாம் இல்லை, சாரிங்க. கருவாடுக்கு கருவாடு பேக்கிங்கு, கருவாடு காய வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஆளுக்க தேவை. ஆமாம், சம்பளம் நல்ல சம்பளம் தருவோம். என்னன்னா நம்பி இல்லையா சத்தம் கேட்கு. எதை பிச்சாலும் சத்தம் கேட்க இல்லை, அந்த உள்ள கொட கொட கடை அது சூடி ஏறுது இந்த கஞ்சி. இன்னொன்று இந்த கஞ்சி அரைச்சு வடகம் இல்லை, இன்னொன்று பொரிக்காங்க இல்லை வடகம், அது வடகமா? கஞ்சி அரைச்சி காய போட்டு காய போட்டுலாம் இல்லை, கஞ்சி அரைச்சு அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்து, அரிசி மாவு சேர்த்து வேற எது சீரகப்பொடி ஏதோ சேர்த்து அரைச்சு சரி இது பண்றாங்க. வடை மாதிரி போட்டுறாங்க, பார்க்க நல்லா இருக்கு. அது இப்போ ட்ரெண்ட் தான் கஞ்சி. வடகமா? ஆமா, நான் உனக்கு இன்ஸ்டால் அனுப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு போனை பார்க்கவே நேரம் இல்லை, பார்க்கறாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க விற்கிறாங்க, நல்லா மொறுமொறு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள போகும்போது சாப்பிட்டா சோறு. இந்த வடகத்துக்கு போடுற பொருள்லாம் போட்டு அப்படி பொரிச்சிடுறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அதேதான். அரிசி மாவு வடகத்துக்கு போடுறவங்களுக்கும் கஞ்சி பழைய கஞ்சி பிணைஞ்சி இந்த வத்தல் சீரகம்லாம் போட்டு காய வைப்போம்ல, காய வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சா வடகம். அவங்க பச்சையை அப்படி பொரிக்காங்க போல. போதும்ல, இதை அமர்த்திடுவோம். அடுத்து கருவாடை பார்ப்போம். டக்குன்னு முடிஞ்சிச்சு. அடுத்து கருவாட்டுக்கு வாங்க, எண்ணெயை ஊற்றுங்க, அடுப்பு பற்ற வைங்க. இப்போ வீடியோ நாங்கள் எடுக்கிறதா இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார் ஒரு அடுப்பு, நான் ஒரு அடுப்பு, டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்கும். சீக்கிரமே சாப்பிட்டுருவோம். தாளிப்பா இல்லைன்னா ஏதாவது போட்டு கொடுப்பா, நான் கிண்டிட்டு கிடப்பேன். அவ்வளோதான். இதை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். ஆமாம், தண்ணி இருக்குல்ல. எதில் தண்ணி இருக்கு? இந்த கருவாட்டில் தனியாக இதை மட்டும் எடுத்து போடணும். அதுக்காக வெயில காய வச்சுட்டு வரட்டா? சரி கூல் வரலாம். நக்கர கருவாடு, இது பேர் என்ன பேர்? பொரியலா அவியலா? இது பயங்கரமாக தெரியும். என்ன பேருவ இதுக்கு பேர்? நம்மளே ஏதாவது ஒன்று வச்சுக்க வேண்டியதா? இதை எடுத்து தனியாக வச்சிருவியா? வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவோம். இப்போ இங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க கருவாடு வச்சு? நிறைய பேர் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? சும்மா வறுத்துருக்கோம், தொக்கு வச்சுருக்கோம். கருவாட்டு பிரியாணி மட்டும் பண்ணிடாதீங்க. கருவாட்டு பிரியாணியா? பண்ணிடாதீங்க யாருமே. யார் பேர்? ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். ஆமாம், கருவாடுங்கிறது ஒரு பீஸ் 2 பீஸ் திங்க தான் நல்லா இருக்கும். போட்டு வச்சா எப்படி தான் இருக்கும் தெரியல. கருவாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன். அது நல்லா இருக்கும். அது நெத்திலியில் பண்ணுவாங்க. நெத்திலியில் மலேசியாலலாம் உண்டு. ஆயிரக்கருவாடுலாம். ஆமாம், மலேசியாவில் அது பேர் தனியாக உண்டு. நெத்திலி ரைஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது மொறுமொறுன்னு இருக்குமா, சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பொரிச்சு தனியாக. இது வாசம் தான் வேற லெவல். வந்துட்டான் பார்த்தீங்களா வாசம்? எல்லா வீட்லேயும் கருவாடு வாடை தான். அது செம்மையாக இருக்கு.
நல்லா பொரிஞ்சிச்சு. இப்படியே சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். சாப்பிட வேண்டியதானே, எனக்கு வேலை மிச்சம் தானே. இருந்தாலும் கொஞ்சம் அது என்னது பெசர்வேட்டிவோ என்னது எது சொல்லுவாங்க இங்கிலீஷில்? தெரியலையே, என்னது சொல்லு. பெசர்வேட்டிவ் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியலவே. ப்ரெசன்டேஷனா? இல்லை, அந்த கூட்டணும் அப்படிம்பாங்கல்ல, சுவையை கூட்டுறதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரில. இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சேர்த்தா சுவை அதிகமாகும்னு சொல்லுவாங்க. படிச்ச பிள்ளை, உனக்கே தெரில, எனக்கு தெரியும். நான் படித்த பிள்ளைன்னு உன்ட்ட சொல்லவே இல்லையே. கடுகு போட்டிருக்கு. சின்ன வெங்காயம் இது ஃபுல்லாக நான் தான் வெட்டினேன். ஆமாம், அவர் தான் வெட்டினார், வேற ஒன்றும் இல்லை. நான் தான் வாழ்த்து சொல்லிடுங்க அவருக்கு, சரிங்களா? கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல். இது கொஞ்சம் வதங்கினோடனே இதை தூக்கி கிண்டிட்டு அப்படியே இறக்கிடுவோம், அவ்வளோதான். எச்சி ஊறுது இப்போமே எனக்கு. எப்பவுமே வச்சு ஊறுதா? இதில் உப்பு போடவா? அந்த கருவாடு உப்பு வேண்டாம் வேண்டாம், உப்பு இருக்கும்பே. நீ நார்மல் தண்ணியில் தானே கழுவுன. எப்படினாலும் காணாது. என்ன பண்ணுறா? சாப்பிட்டு ஓகேயோ? உப்பு இருக்கா? மீன் மாதிரியே இருக்கு, நல்லா முருமும் இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் முருன்னா கருகும். மேலே முறுமுறுப்பு, உள்ளே அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கலாம். சூப்பராக இருக்கும். இது மட்டுமே திருட்டு போயிருக்கலாம் பேசாம. நீ இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுல்ல. அது கூட வத்தல் போட்டு தான் உரப்பு வந்துருக்கும். அதுதான் எப்போ பண்ணுவாங்க. அவ்வளோதானா? அவ்வளோந்தான். வெங்காயம் வதங்கிட்டுல போதும் இந்த வதங்கள். இது எப்படி இதுவே சாப்பிடுறது? வச்சு கஞ்சி குடிக்கும், நல்லா இருக்கும். இது ஆமா, இது தனியாக இருந்தீங்களா, இதுவும் தனியாக இருந்தீங்களா? கம்பங்கஞ்சி இப்படி வதக்கி நீ திம்பே இல்லை. மாற்றிப்பேன். பச்சை மிளகா தானே போடுவேன், இது போட மாட்டேன்ல. வத்தல் சூப்பராக இருக்குது. சூப்பராக கிண்டி விடுங்க. இதுலனா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதில் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி போடுவோம், வத்தல் போடாமல். இது மசாலா ஐட்டம் இல்லாமல் வெறும் ஒரு வெங்காயம், கருவாடு, அவ்வளோதான். சூப்பர். இறக்க வேண்டியதானே, இன்னும் சாப்பிட வேண்டியதான். மாம்பழம் இருக்குது, அதையும் வெட்டிட்டு. மதியம் மாம்பழம் எனக்கு இப்போ வேணும். உனக்கு வேணும். அவ்வளோதான், மடியிலே போட்டுருவோம். இது பச்சை மிளகாவும் போட்டு இதேமாரி வதக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு வாசம் கிடைக்கும். இப்போ கருவாட்டுக்கு இது வத்தல் ஒரு வாடை, வத்தப்பொடி ஒரு வாடை, பச்சை மிளகா ஒரு வாடை, எல்லாம் ஒவ்வொரு ஸ்மெல், ஒவ்வொரு டேஸ்ட். அவ்வளோதான், சாப்பிடலாமா? சாப்பிட்றோம். என்ன இங்கிட்டு உட்காந்துட்டீங்க? ஆமாம், அவ்வளோ தூரம் நடந்து போகணும்ல, அதுக்காண்டி இதுலேயே உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். சோறு இருக்க, அதுக்கப்புறம் கருவாடு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. எனக்கும் ஒரு வாய் போயிட்டு. இந்த சாப்பாடே 3 நேரம் கொடுத்தாலும் ஆள் சாப்பிட்ரும். அடுத்த நாள் 3 நேரம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். டெய்லி செலவு மிச்சம் தானே. என்ன நீ தான் வைக்கவே மாட்டேங்க அப்படி. நமக்கு ஒவ்வொரு ஒரே ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்பாடு வைப்பேன். இந்த தாளிச்ச கஞ்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து வெங்காயம் வந்து கடிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கிடக்கணுங்க. வெங்காயம் மட்டும் ரொம்ப போடணும். கருவாடு கடிங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம். செம்மையாக இருக்குவே. பா அதோட அப்படியே கருவாடு முருகன்னு இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. டெய்லி காலையில் இப்போ இது இருந்தாலும் போதும். கம்முன்னு இருக்கும், நல்லா வேலை பார்க்கலாம். நல்லா வேலை பார்க்கலாம், நல்லா இருக்கும். நம்ம பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும். தோசை சாப்பிட்டா பிடிக்காது, அந்த அளவு பிடிக்காது. இதுதான்
வார்த்தை வரமாட்டேக்க. நோ வேர்ட். மிளகா வந்தால் எல்லாரும் கடிச்சிடலாம். பழைய காயம் கஞ்சியாக இருந்தால் கடிக்கலாம். இப்போ சோறு மாதிரி ஆகிட்டா அதெல்லாம் கடிக்க மாட்டேன். கருவாடுக்கு அதுக்கும் அடி தூளுங்க வேறு லெவல். அவர் உள்ளே வச்சு பிரியாணிக்கு அந்த தயிர் வெங்காயம் கறிலாம் வச்சு அதே மாதிரி அது மாதிரி வெங்காயம் கொஞ்சம் கருவாடு கொஞ்சம். இதே மாதிரி எல்லாரும் சோறு அதிகமாக பொங்கி கஞ்சி போட்டு காலையில் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்குலாம். இந்த வெயில் நேரம் கஞ்சி ரொம்ப நல்லது. நல்லது, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். வெங்காயம் வர மாட்டேங்குது. ஓகே.